ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. திருவோண நட்சத்திரத்தன்று நம்ம இருக்கக்கூடிய விரதத்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், திருவோண நட்சத்திரத்தோட மகிமை என்ன, திருவோண நாளில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் சகல விதமான செல்வங்களையும் பெற்று ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இறை வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இறை வழிபாடு செய்யறப்பவே இந்த நட்சத்திரங்களில் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நமக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்த முறையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறப்ப கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களையும் உயர்ந்த நிலையும் அடையலாங்க. திருவோணம் அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் அவதாரங்களில், அதாவது அவர் எடுத்த 10 அவதாரங்களில் 5வது அவதாரம் வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரம் எடுத்த நாள் எது அப்படின்னா திருவோண நட்சத்திர நன்னாளில் தான். இந்த நாளில் ஸ்ரீமன் நாராயணரை நம்ம வழிபாடு செஞ்சு அவருக்கு உரிய மந்திரத்தை சொல்கிறப்ப நம்மளுடைய வாழ்வில் இருக்கிற கட்டங்கள் அனைத்தும் கரைந்து போகுங்க. எல்லா அவதாரங்களையும் அவர் ஒரே ஒரு உருவமாக தான் காட்சி எடுத்தார். அதாவது மற்ற அவதாரங்கள் எல்லாம் அரக்கர்களை அழிப்பதற்காக அவர் எடுத்த அவதாரம். இந்த வாமன அவதாரம் மட்டும் சிறு குழந்தையாக வந்து படிப்படியாக வளர்ந்து திருவிக்கிரமனாக காட்சி கொடுத்த அவதாரம். அப்போ இந்த நாளில் நம்ம ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு செய்யறப்ப படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம்ங்க. மாபேலி சக்கரவர்த்தியுடைய ஆணவத்தை அடக்கி அவருக்கு நல்ல புத்தியை புகட்டி அவர் என்றும் சிரஞ்சீவியாக பாதாள லோகத்தில் தவம் இருந்து தேவலோக பதவியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்காக ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரம் இந்த வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரம் எடுத்த நாளில் திருவோண நட்சத்திர நன்னாளில் நம்ம அவரை வழிபாடு செய்கிறப்ப நம்ம வாழ்வில் சகல விதமான செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற முடியுங்க. பக்தர்கள் வேண்டும் வரங்களை கொடுக்கக்கூடிய விரதம் திருவோண விரதம்ங்க. இந்த திருவோண விரத நன்னாளில் உலகளந்த பெருமாள், வாமனமூர்த்தி, பள்ளிகொண்ட பெருமாள்னு சொல்லி எந்த கோலத்தில் வேணாலும் எந்த கோலத்தில் அவரை வழிபாடு செய்தாலும் நமக்கு கிடைப்பது நன்மையேங்க. ஸ்ரீமன் நாராயணர் எடுத்த வாமன மூர்த்தி மந்திரம், காயத்ரி மந்திரத்தை நம்ம என்னைக்கு சொல்லணும் அப்படின்னா மாதம் மாதம் வரும் திருவோண நாளில் சொல்லி வழிபாடு செய்யலாம். ஏகாதசி என்று சொல்லி வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் அவரை இந்த மந்திரம் சொல்லி நம்ம வழிபாடு செய்யறப்ப நம்ம என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்குங்க. ஸ்ரீமன் நாராயணர் ஒப்பிலியப்பனாக அவதாரம் எடுத்து மகாலட்சுமியின் அம்சமான பூமாதேவியை பெண் கேட்டதும் இந்த திருவோண நன்னாளில் தான். மார்க்கண்டேய மகரிஷியின் மகளான பூமாதேவியை மனம் முடித்ததும் இந்த திருவோண நன்னாளில் தாங்க. திருவோண நாளுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது. அந்த நாளில் நம்ம அவரை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏகாதசியாக இருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திர நாளாக இருந்தாலும் சரி, எந்த நாளில் நம் பெருமாளுக்கு விரதம் இருப்பதாக இருந்தாலும் சரிங்க, அந்த நாளில் நம்ம அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில் அன்றைய நாளில் அவங்களுக்கு உரிய நாமங்களை நம்ம இடைவிடாது உச்சரிச்சுட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக விரதத்தின் பலன் முழுமையாக கிடைக்கும். விரதம் அப்படின்னு சொல்கிறாங்களே, 3 வேளையும் சாப்பிடாம பட்டினி இருக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். 3 வேளையும் சாப்பிடாம இருக்காட்டியும் பரவாயில்லை, ஒரே ஒரு வேளையாவது நம்மை படைத்த இறைவனுக்காக நம்ம விரதம் இருக்கிறது நல்லதுங்க. நமக்காக உணவு கொடுத்து, உடல் கொடுத்து, உயிர் கொடுத்து நம்மை நல்ல முறையில் வாழ வச்சுட்டு இருக்கிற இறைவனுக்கு ஒரே ஒரு வேளை நம்ம பட்டினி இருந்து விரதம் இருக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, இறை வழிபாட்டுக்கும் நல்லதுங்க. விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது சாப்பிடாம பட்டினியாக இருந்தால் மட்டும் விரதம் இருக்கிறதாக அர்த்தம் இல்லைங்க. யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் அன்றைய ஒரு நாளாவது நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல சொற்களை சொல்லி யாருக்கிட்டையும் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் அமைதியாக மனதையும் அமைதிப்படுத்தி இருக்கிறது தான் முழு விரதம். விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம மற்றவர்களை தேவையில்லாமல் பேசிட்டு அவதூறு பேசிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அதற்கு பெயர் விரதமே கிடையாதுங்க. விரதம் இருக்கிறவங்க முழு மனதாக அமைதியாக இருக்கணும். எந்தவித வம்பு தும்புக்கும் போகக்கூடாது, யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது. அந்த ஒரு நாள்லையாவது தேவையில்லாத விமர்சனங்கள் எதுவும் செய்யாமல் இறைவனுடைய திருநாமத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் முழுமையான விரதம். வாமனருக்குரிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓம் தவ ரூபாய வித்மகே सृष्टिकर्ताय धीमहि तन्नो वामन प्रचोदयात्. ओम तव रूपाय विद्महे सृष्टिकर्ताय धीमहि
தன்னோ வாமன பிரச்சோதயாத். ஓம் தவரூபாய வித்மகே சிருஷ்டிகர்த்தாய தீமகி தன்னோ வாமன பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு செய்யுங்க. திருவோண நாள்லையும் ஏகாதசி நாள்லையும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க. எதிரெதிர் வீட்டில் 2 பெண்மணிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. வீட்டுக்கு யாராவது பிச்சாந்தி அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா இந்த பெண்மணியும் தன்னோட குழந்தைய கூப்பிட்டு தான் பிச்சை போட சொல்லுவாங்க, அரிசி எடுத்து போட சொல்லுவாங்க. அந்த எதிர் வீட்டு பெண்மணியும் தன்னோட குழந்தைய கூப்பிட்டு தான் அரிசி எடுத்து போட சொல்லுவாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கிறப்ப பெண்கள் வளர்ந்துட்டாங்க. அந்த குழந்தைகள் பெண்களாகி பெரியவங்களாயிட்டாங்க. அந்த குழந்தைகளோட அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. இறந்தவங்க 2 பேரும் சொர்க்குலோகம் போகிறாங்க, மேலோகத்துக்கு போகிறாங்க. ஒரு பெண் சொர்க்குலோகத்துக்கும் ஒரு பெண் நரகலோகத்துக்கும் போகிறாங்க. அப்போ அந்த இன்னொரு பெண்மணி கேட்டாங்க, அவங்கள மாதிரியே தானே நானும் தானம் செய்தேன், என்னோட குழந்தையை கூப்பிட்டு தானே போட சொன்னேன், அவங்களுக்கு மட்டும் சொர்க்குலோகத்தில் இடம், எனக்கு மட்டும் நரகலோகத்தில் இடம் ஏன் அப்படின்னு சொல்லி கதறி அழுது கேட்குறாங்க. அப்போ ஸ்ரீமன் நாராயணர் சொல்கிறாரு, எண்ணங்கள் வேற. அவங்க கூப்பிட்டு போட சொன்னது தன் குழந்தைக்கு இந்த எண்ணம் வளரணும், தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வளரணுங்கிற காரணத்துக்காக தினமும் அந்த குழந்தையோட கையால் போட சொன்னாங்க. நீ கூப்பிட்டு போட சொன்னது உன் கையால் எடுத்து போட்டால் அரிசி நிறையா வந்துடும், குழந்தை கையால் போட்டால் குறைவாக போகுங்கிறதுக்காக செஞ்சு செயல் 2 பேரும் ஒன்று தான். ஆனால் நினச்சது நீங்கள் ஒன்று, அவங்க ஒன்று. நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த பலன் தான் நமக்கு கிடைக்குங்க. நம்ம நல்ல எண்ணத்தோட எதை செய்தால் நமக்கு நல்லதே தான் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.